முன்னாள் முதலமைச்சரும் தமிழக சட்டமன்ற கட்சி தலைவருமான மாண்புமிகு பன்னீர்செல்வம் அவர்கள் என்னை வரவேற்று ஒரு அறிக்கை கூட கொடுத்திருந்தார். அந்த அறிக்கையை நம்பி நான் இன்றைக்கு இந்த நிகழ்வுக்கு வந்தேன். ஆனால் நான் எதிர்பார்த்தபடி இதை போன்ற உடல்நலம் இல்லாதவர்கள், ஊனமுற்றவர்களுக்கு செய்து தரப்படுகின்ற வசதியை விட எதுவும் செய்து தரப்படவில்லை. டெல்லி போன்ற இடங்களில், ராஜ்யசபா நகரங்களிலே கூட உடல்நலம் இல்லாதவர்களுக்கு தனி இருக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்கின்ற காட்சியை நான் நேரில் கண்டவர். அதே போல இது ஏற்பாடு இங்கே செய்யப்படும் என்றுதான் வந்தேன். நான் எந்த ஏற்பாடும் செய்யப்படவில்லை. மாறாக நான் வெளியில் போனால் போதும் என்ற நிலையிலே செயல்பட்டதை பார்க்கும் பொழுது வேதனைப்படுகிறேன். சுமார் 50 ஆண்டு கால சட்டப்பேரவையினுடைய பணியில் நான் என்னுடைய கடமையை ஆற்றியவன். 50 ஆண்டு காலத்திற்கு பிறகு தொடர்ந்து இடையிலே ஒரு தோல்வி கூட ஏற்படாமல் எந்த தொழில் இல்லாத நிலையில் நான் சட்டப்பேரவை கடமைகளை ஆற்றியிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு நான் அந்த கடமையை ஆற்ற முடியாமல், குறிப்பாக என்னுடைய நண்பரும் நீண்டகால தோழருமான அவை முன்னவர் பன்னீர்செல்வம் அவர்கள் பகிரங்கமாக அழைப்பு விடுத்ததை விரும்பி இன்றைக்கு நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன். அந்த இடத்தில் இந்த அளவுக்கு மரியாதை செய்யப்பட்டது என்பதை நான் எதுவும் என்னை அழைப்பதற்கு, வரவேற்பதற்கு சதகஜ துறகுதாரிகள் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கவில்லை. இடம் கொடுத்தால் போதும் என்ற நிலைமையிலே தான் வந்தேன். அந்த இடமும் தரப்படவில்லை. எனக்கென்று தனியாக ஒரு நாற்காலி போடப்படும் என்று நம்பி வந்தேன். அப்படி எதுவும் போடப்படவில்லை. ஆகவே நான் வருபவர்கள் விரும்பவில்லை என்பதை புரிந்து கொண்டேன். ஆகவே இப்பொழுது உங்களிடமெல்லாம் என்னுடைய அதிருப்தியை தெரிவித்து வீட்டுக்கு திரும்புகிறேன். தமிழக சட்டப்பேரவையின் பிற்கால கூட்டத்தொடர் இந்த கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று தமிழகத்தில் உள்ள பல்வேறு கட்சிகளும், குறிப்பாக திமுக கழகம், தேமுதிக, பாமக, இந்திய தேசிய காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, புதிய தமிழகம் போன்ற கட்சிகள் பல முறை குரல் கொடுத்தன. பொதுவாக அமைச்சரவையில் அமைச்சர்கள் மாற்றம் செய்யப்பட்டாலும் அது பற்றி பேரையிலே விளக்கம் அளிக்கப்பட வேண்டும். ஆனால் தமிழகத்திலே முன்பு இருந்த முதலமைச்சர் பதவியிழக்க நிலை ஏற்பட்டு புதிய முதலமைச்சர் பொறுப்பேற்று புதிதாக அமைச்சர்களெல்லாம் பொறுப்பேற்ற பிறகு சட்டப்பேரவையை கூட்டி அது பற்றி தமிழ் மக்களுக்கு விளக்கியிருக்க வேண்டும்.
முதலமைச்சர் மாறி முன்னாள் முதலமைச்சர் காலியாகி அந்த தொகுதிக்கு தற்போது யாரும் உறுப்பினர் என்ற அறிவிப்பை சட்டப்பேரவை செயலாளர் உடனடியாக முறையாக செய்திருக்க வேண்டும். ஆனால் பேரவை செயலாளர் பல நாட்கள் அந்த அறிவிப்பை செய்யாமல் இருந்ததோடு பிறகு அறிவிப்பு செய்தபோது தேவையில்லாமல் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா 10 ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிட முடியாது என்று தன்னுடைய மகிழ்ச்சியை அந்த அறிக்கையில் தெரிவித்தார். ஏற்கனவே பதவி நீட்டிப்பில் இருந்தவர் அவர். அதற்காக பேரவை செயலாளர் பொறுப்பில் இருந்து நீக்கப்படுவதாக பல நாளிலே செய்தி வந்தது. பேரவைத் தலைவர் நீக்கப்படுவதாக என்றும் உடல் செய்தி வந்தது. முக்கியமாக இந்த பகுதியை தொடர்ந்து அறிக்கை அச்சையற்றப்பட்டு நிருபர்களுக்கு ஆயப்பட்டிருக்கிறது. அறிக்கை படித்த பின்னாலே போதுவானது. இதை தவிர வேறு எதுவும் சொல்ல ஏன் இந்தியர்கள் ஏன் திரும்பினீர்கள் என்று கேட்டால் வந்தோம் திரும்பினோம். திரும்பியதற்கு காரணம் எங்களுக்கு எந்த விதமான வசதியும் நான் பல முறை கேட்டுக்கொண்டும் கூட பத்திரிகை வாயிலாக தெரிவித்தும் கூட மாறுங்கள் என்று என்னை பன்னீர்செல்வம் அவர்கள் மரியாதையாக அழைத்தும் கூட இங்கே வந்தால் உட்கார்வதற்கு எந்த இடமும் இல்லை, வசதியும் இல்லை, எந்த ஏற்பாடும் இல்லை. ஆகவே நான் அந்த ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துகிற நேரத்தில் வரலாம் என்ற ஆதங்கத்தோடு உங்களிடமிருந்து இப்பொழுது விடைபெற்றுக் கொள்கின்றேன்.